ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியை சேர்ந்த பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் அப்படிங்கிறவர் யூடியூப்பில் நிறைய ரீல்ஸ் போட்டிருப்பாரு. அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவரோட ஐடென்டிட்டியே அதிகபட்சம் 2 கையிலுமே வாட்ச் கட்டியிருப்பார். இதை நிறைய பேர் கொஷின் பண்ணியுமே அது ஏன் என்ன அவர் மாற்றாத இருக்கிறாரு அப்படின்னு தெரியல. ரீசெண்டாக February 14 வந்து அவருடைய ஃபாதர் வந்து பாஸ்ட் அவே. அந்த மாதிரி விஷயத்தை வந்து அவரே வந்து நேரில் அவரை ஒரு பதிவாக போடும்போது அவருக்கு எவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ஏன்னா பிளாக்கி ஸ்டாரோட பழைய ரீல்ஸோ அதனுடைய கமெண்ட்ஸை எடுத்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா உன் மூஞ்சிக்கெல்லாம் டான்ஸ் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு தரக்க உரமான கமெண்ட்ஸ். டே வாந்தி வருதுடா உன்னை பார்த்தா, உன் முகத்துலலாம் எப்படிடா முழிக்கிறது, நீலாம் எப்படிடா டான்ஸ் ஆடுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து அவர் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே என் வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்ணீர் வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் இருக்கும். நான் அதை எதையுமே பார்க்க மாட்டேன், இக்னோர் பண்ணிடுவேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த வழிகள் வந்து அதை விட பெருசு. ஒரு தடவை என்னுடைய ஒய்ஃபோட வீட்டை சேர்ந்தவங்க என்னை வந்து பார்க்கும்போது என்ன ஒரு வார்த்தை கேட்டாங்க அப்படின்னா, நீ ஒரு ஆம்பளையே கிடையாது தானே, உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது தானே, நீ எப்படி எங்கள் வீட்டு பொண்ணை மேரேஜ் பண்ணின, கல்யாணத்துக்கு முன்னாடி அதையும் இதையும் பேசி அவளை வந்து மயக்கிட்டேன், அந்த மாதிரி வந்து என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்டாங்க. அது வந்து என்னுடைய வாழ்க்கையவே உலுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னமும் அந்த விஷயத்தை என்னால் மறக்க முடியல. ஏன்னா நான் கல்யாணம் பண்ண போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் ஒன்றும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டு தான் நான் மேரேஜ் பண்ணினேன். தன்னை பற்றின எல்லா விஷயம், தன்னுடைய பேஷன் என்ன, நான் என்னவாக ஆசைப்படுறேன், ஆனால் எதுக்காக இப்போ நான் டீச்சிங் ஃபீல்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றின ஒரு சின்ன விஷயம் இல்லாமல் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னா, உங்களுக்கு சம்மதம்னா மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது நீங்கள் ஓகே சொல்லுங்கள், மற்றபடி யாருடைய ஃபோர்ஸ்னாலையும் நீங்கள் இதுக்கு ஓகே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து எல்லாமே பிடிச்சிருக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு 2வது திருமணம் ஆயிடுச்சு. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்துருச்சு. அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் வந்துருச்சு. அவங்க மேரேஜ் ஆகி இப்போ செட்டில் ஆகிட்டாங்க. நான் அவங்களுடைய நேமையோ இல்லை அவங்கள பற்றி நான் சொல்ல விரும்பலை. அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கட்டும், அதை நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த தவறு அவங்க வாழ்க்கையில் மறுபடியும் நடந்துடக்கூடாது. ஏன்னா நான் வந்து என்னை பற்றின முக்கியமாக என்னுடைய விஷயம், என்னுடைய பாடி லாங்குவேஜ் வந்து ஃபீமேல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொல்லிட்டேன். எல்லார் மாதிரியும் நான் அதை மறைக்கலை. சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மேரேஜ் பண்ணினேன். கல்யாணம் ஆன புதுசில் எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. நான் ரீல்ஸ் எடுக்க அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போக போக ஒரு 6 months 1 year ஆக இது வந்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பூதாகரமாக ஆயிடுச்சு. இவர் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்கல. நான் வெளியில் நாகரிகமாக என்னால் வெளியில் போயிட்டு வர முடியல. எல்லோரும் என்னை ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இது வேறு மாதிரி ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு. அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து வந்து சண்டை போட்டு அந்த மாதிரி பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. ஏன்னா இன்னும் வந்து நான் மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட என் ஒய்ஃபோட கல்யாண புடவையோ நிச்சய புடவையோ வச்சுட்டு நான் நிறைய நாள் தூங்கியிருக்கிறேன். அதோடைய வழிகளை யாராலையுமே அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி தனிமை என்னை சில காலம் ரொம்ப வாட்டுச்சு. ஆனால் அந்த டைமில் என்னுடைய ஃபேமிலி, அப்பா அம்மா, என்னுடைய அக்கா மெயினாக அவங்க தான் இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு கொண்டுட்டு வந்தாங்க. அதில் என்னுடைய அப்பா வந்து அம்மா கிட்ட ஒரு நாள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை நான் கேட்டேன். என்னுடைய ஆசை வந்து அவனுக்கு சுரேஷுக்கு நல்ல கல்யாணம் ஆகி அவன் நல்லா சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்துட்டு சாகணும். ஆனால் எல்லா குழந்தைங்களும் இன்றைக்கி நல்லா இருக்கும்போது அவன் ஒருத்த மட்டும் இப்படி ஆகிட்டது எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அதை நான் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்தது. என்னால் அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அது வருத்தமாக இருந்துச்சு. என்னால் யாருக்குமே கஷ்டம் வராதான் நான் பார்த்துக்குவேன். அதிகபட்சம் நான் யாரையுமே ஹர்ட் பண்ணியோ இல்லை ஸ்ட்ரைட்டாகவோ ஹார்ஷாகவோ நான் பேச மாட்டேன். எனக்கு ஹார்ஷாக பேசவே தெரியாது, கோவமாக பேசவே தெரியாது. அப்பேற்பட்ட நிலையில் என்ன நினச்சி என்னுடைய பேரண்ட்ஸ் வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறத என்னால் கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கை வந்து அந்த ரீல்ஸ் அப்படிங்கிற டிக்டாக் இருந்ததில்ல, பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து டிக்டாக்ல நிறைய ரீல்ஸ் போட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
இந்த மாதிரி உன் பையன் ரீல்ஸ் போட்டுட்டு தெரியுறான், இந்த மாதிரி இருந்தால் யார் அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க, அவனுடைய லைஃப் என்ன ஆகுறது, அந்த மாதிரி அவனை பற்றி நிறைய கொஷின் வந்து அரைஸ் பண்ணியிருக்காங்க. அம்மா வந்து என்கிட்ட ஒரு நாள் உட்கார வச்சு என்கிட்ட அவங்க எந்த கொஷினும் கேட்கல, அழுதாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, ஒரு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி லைஃப்பை சந்தோஷமாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அதன்படி நான் வந்து என்னுடைய டீச்சிங் ஃபீல்டுக்கே நான் மறுபடியும் போயிட்டேன். நான் நிறைய ஆப்டிடியூட் வீடியோஸ் கூட போட்டிருப்பேன். அதெல்லாம் கூட நிறைய நல்லா இருக்குது, உங்களுடைய டீச்சிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஏன் அந்த டீச்சிங் ஃபீல்டை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் யாருக்குமே தெரியாது இந்த மீடியா தான் என்னுடைய பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னுடைய ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணிட்டு போனாங்களா அந்த ஸ்டேஜ், அந்த வலியை மறக்கிறதுக்காக நான் இன்னொரு விஷயத்து மேலே அதிகமான எஃபோர்ட்டையும் அதிகமான கவனத்தையும் செலுத்த ஆரம்பித்தேன். அதுதான் இந்த மீடியா ஃபீல்டு. அதனால் நான் இன்றைக்கி வந்து ஜீ தமிழில் சிங்கிள் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோவில் கமிட் ஆகியிருக்கேன். இன்னும் நிறைய ஷோஸ் வந்து நான் கமிட் ஆகியிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, யூடியூப்ஸ்லேயும் நான் வீடியோ போட்டுட்டு வரேன். அது மட்டும் கிடையாது, அவர் புதுசாக ஒரு கடை கூட ஓப்பன் பண்ணியிருக்காரு. அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவருடைய கடைகளுக்கு விமனோட ட்ரெஸ்ஸஸ், குர்த்தி, சாரீஸ் அந்த மாதிரி போட்டு ஒரு ட்ரெஸ் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதையும் அவர் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பார். நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. நான் அந்த ஷாப் ஓப்பன் பண்ணும்போது நிறைய பெண்கள் வந்து அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்கங்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வந்து எல்லோரும் என்கிட்ட, சார் உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி தான் என்னுடைய டிவோர்ஸ் ஆன வழிகளை நான் வந்து மறக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அதுக்கு மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காருன்னா, சின்ன வயசில் வந்து எல்லாரும் என்ன மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க, நீ என்னடா பொம்பளை மாதிரி நடந்துக்கிற, நீ என்னடா பொண்ணாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. நான் ஒரு நாள் அழுதுகிட்டே வந்தேன். அப்போ வந்து என் அப்பா என்ன பண்ணினாரு, என்னை ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனார். அப்போ வந்து நிறைய பேர் நிறைய வேலைகளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சொன்னார், மனுஷங்க பண்ணுற வேலைகளில் தான் அவங்களுடைய திறமை வெளிப்படுமே தவிர அவங்களுடைய உடல் அசைவுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உனக்கு ஏதாவது ஒரு தனித்திறமை இருக்குண்டா, அதை நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் சொன்னார். அது மட்டும் இல்லை, ஸ்டில் நவ் அவர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்க விஷயம், உன்னால் முடியும், நீ சோர்ந்து மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்பேற்பட்ட மனுஷனை தான் இன்றைக்கி நாங்கள் இழந்துட்டோம். அவரோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் அவர் ஆசைப்பட்டார். ஆனால் அது இன்னும் நடக்கவே இல்லை. நான் வந்து கல்யாணத்தை பற்றி பெருசாக ஆசைப்பட்டது கிடையாது. இன்னொரு கல்யாணத்தை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசித்தது கிடையாது. ஏன்னா இப்போ வந்து எனக்கு அதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட டைம் கிடையாது. ஸோ வந்து நான் லைஃப்பில் வந்து வேறு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் இந்த மீடியா ஃபீல்டு. நான் வந்து கொஞ்சம் கூட ஒரு பிளைண்ட் ஃபோல்டாக இந்த விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இது எனக்கு திருப்பி கொடுக்குற அந்த ப்ராக்ரஸ் வந்து அளப்பரியது. ஏன்னா மேசிவான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை என்கிட்ட கொடுத்துச்சு அது. இன்றைக்கி நான் வந்து ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்லேயும் இறங்கியிருக்கிறேன், மீடியா ஃபீல்ட்லேயும் இறங்கியிருக்கிறேன், யூடியூப்ஸ்லேயும் எனக்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு பல விஷயத்தில் நான் என்னுடைய அந்த ப்ராக்ரஸ் வந்து வைடராக ஆகும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் அன்றைக்கி அந்த டைவர்ஸ் ஆன அந்த ஃபீலிங்கோடு நான் நின்றுருந்தேன்னா என்னுடைய லைஃப், நான் வந்து ஒரு ஆள் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமையே போயிருக்கோம். இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பண்ணுற விஷயங்களுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு ஃபேனாக எனக்கு ஆதரவு கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்தார்.